பாண்டிச்சேரி ட்ரிப்பில் கண்டிப்பாக போகணும்னு நினச்ச ஒரு இடம் சிதம்பரம் கோயில். ரொம்ப நாளாக என்னோடய லிஸ்ட்டில் விடுபட்டிருந்த ஒரு கோயிலும் சிதம்பரம் நடராஜர் கோவில் தான். கண்டிப்பாக போகணும்னு ஆரம்பித்தோம். அதுவும் கரெக்டாக நாங்கள் போகும்போது அங்கே திருவிழா ஆரம்பிச்சிருந்தது. அதனால் இங்கே பாருங்களேன், விளக்குகள்லாம் போட்டு பயங்கரமாக அலங்கரிச்சிருந்தாங்க. பார்க்குறக்கே பயங்கரமாக இருந்தது. உள்ளே போகும்போது என்ன இருக்குன்னு ஒரே ஆர்வமாக போனோம். இப்போ தஞ்சாவூர் இந்த கோயிலெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி சிவன் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தா முன்னாடியே நடராஜர் சிலை இருந்தது. ரொம்ப பெரிய பிரகாரமெல்லாம் இல்லை, அது சின்னதாக இருந்துச்சு. எல்லா கோயில்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி போய் அங்கே அங்கே ப்ரேயரெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கமாக பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக புளியோதரை சாப்பிடாமல் வர முடியுமா, அதனால் லைனில் நின்று ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நான் நின்று தேங்காய் சாப்பாடு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்தேன். நிறைய மக்கள், பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்கெல்லாம் அன்னைக்கு அங்கே யாரெல்லாம் சலங்கை பூஜை அவங்க முன்னாடி அரங்கேற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆர்வம், பரதநாட்டியம் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக தான் அந்த அந்த பண்ணியிருக்க ட்ரெஸ், அந்த குழந்தைகளுடைய ஆர்வமெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் பேனு வேடிக்கை பார்த்து அப்படியே நடந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நாயனமும் மேளமும் வாசித்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு இன்னும் சந்தோஷங்க. ஏன்னா அந்த அந்த இசை அப்படிங்கிறது நம்மளை வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு கொண்டு போகுது, நமக்கு ஒரு மன நிம்மதி தருது அப்படிங்கிறது இருந்துச்சு. அவ்வளோ நல்லா வாசித்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை அதை டெய்லியும் கேட்குறனாலையா, இல்லை மக்கள் அதை கேட்காம போகிறாங்களா, இல்லை அது கோயிலோடவே இருக்கணும் அப்படிங்கிறதுனால கேட்காம போகிறோமா அப்படிங்கிறது தெரியல. அந்த நாயனம் மேளமெல்லாம் தமிழ் கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளவு ஒரு சந்தோஷமாக வாசிக்கிறாங்க. அதை கேட்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த இசைகள் எல்லாம் நம்ம இன்னும் கேட்கணுமோ, இன்னும் வளர்க்கணுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பிரசாதத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவ்வளோ பேர் நின்று பிரசாதம் வாங்கி எல்லாம் சாப்பிட்ருந்தாங்க. கோயிலுக்குடைய அந்த கடைசி பக்கத்தில் வச்சுருந்தாங்க. உள்ளே தான் கொடுத்தாங்க, கோயிலுக்குள்ளே தான் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம மக்கள் அங்கே வாங்கி சாப்பிட்டு அதில் இருக்க கருவேப்பிலை, மிளகா, அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் அங்கங்கேயே கோயிலுக்குள்ளேயே போடுறாங்க. கோயில் தூணுக்கு பக்கத்துலேயே போடுறாங்க. அது கொடுக்குற அந்த தொன்னை இருக்குள்ள அதையும் கூட அங்கங்கேயே போட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க பக்கத்துலேயே டஸ்ட்பின் வச்சுருக்கோம் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அது யாரும் கேட்குறதே இல்லை. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெப்பக்குளம்லாம் இறங்குறதுக்கெல்லாம் இல்லை, க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். மற்ற எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்.